ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கிக்கான மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, கொட்டாக், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் இதில் எல்லாமே நகர்ப்புற மற்றும் பெருநகர் பகுதிகளில் எவ்வளவு உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும், புறநகர் பகுதிகளில் பிரான்ச் இருந்ததுன்னா அதில் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள முக்கிய வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு விதி உள்ளது. குறிப்பாக தனியார் வங்கிகள் அவற்றின் கிளை அமைந்துள்ள பகுதி மற்றும் கணக்கு வகையை பொறுத்து குறைந்தபட்ச இருப்பு விதி மாறுபடும். இந்தியாவின் முக்கிய வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு விதி மிக முக்கியமானது. இது வாடிக்கையாளர்களுக்கு மாதந்தோறும் கணக்கில் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொகை. வங்கிகள் இந்த தொகையை சரியாக வைத்திருக்கவில்லை என்றால் வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து நேரடியாக அபராதமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஹெச்டிஎஃப்சி வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு விதி கிளை அமைந்துள்ள இடத்தை பொறுத்து பிரிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற அல்லது பெருநகர கிளைகளில் வாடிக்கையாளர்களின் சராசரியாக குறைந்ததும் 10,000 இருப்பை வைத்திருக்க வேண்டும். கூடுதலாக 1 வருட காலத்திற்கு குறைந்தது 1 லட்சம் நிலையான வைப்பு தொகை செய்ய வேண்டும். புறநகர் பகுதிகளில் இந்த சராசரி குறைந்தபட்ச இருப்பு 5,000 இருக்க வேண்டும் அல்லது குறைந்தது 50,000 நிலையான வைப்பு தொகையை செய்ய வேண்டும். கிராமப்புறங்களில் வாடிக்கையாளர்கள் கணக்கில் குறைந்தது 2,500 அல்லது 25,000 ரூபாய் நிலையான வைப்பு தொகையை வைத்திருக்க வேண்டும். தவறினால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இங்கு எந்த குறைந்தபட்ச இருப்பையும் பராமரிக்க வேண்டியதில்லை. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக பூஜ்ய இருப்பு தேவை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு இல்லாததால் எந்த பிரச்சனையும் அல்லது அபராதமும் இருக்காது. ஐசிஐசிஐ வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு கிளை அமைவிடத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. பெருநகரம் நகர்ப்புற கிளைகளில் 15,000, புறநகர் பகுதிகளில் 7,500, கிராமப்புற பகுதிகளில் 2,500. வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்றால் மொத்த பற்றாக்குறையில் 6% அல்லது 500 அபராதம். எது குறைவோ அது விதிக்கப்படும். மூன்றாவது பெரிய தனியார் துறை வங்கியான கோடக் மஹிந்திரா வங்கியில் சேமிப்பு கணக்கு வகையை பொறுத்து குறைந்தபட்ச இருப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. சராசரியாக 10,000 முதல் 20,000 வரை இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் இந்த குறைந்தபட்ச இருப்பில் பற்றாக்குறை இருந்தால் வங்கி பற்றாக்குறை தொகைக்கு 6% அபராதம் விதிக்கும். இந்த கொள்கை வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளில் சரியான இருப்பை வைத்திருக்க ஊக்குவிக்கிறது. இந்தியன் பேங்க் இதோட குறைந்தபட்ச இருப்பு தொகை கிளை அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து மாறுகிறது. பெருநகரம் நகர்ப்புற கிளைகளில் காசோலை வசதி உள்ள கணக்குகளுக்கு சராசரியாக 2,500, காசோலை இல்லாத கணக்குகளுக்கு 1,000 இருப்பு பராமரிக்க வேண்டும். நகர்ப்புறம் கிராம பகுதிகளில் காசோலை வசதி உள்ள கணக்குகளுக்கு 1,000, காசோலை இல்லாத கணக்குகளுக்கு 500 இருப்பு தேவை. பரோடா வங்கியை பொறுத்தவரை குறைந்தபட்ச இருப்பு வசதிகளை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. பெருநகரம் நகர்ப்புற பகுதிகளில் 2,000, புறநகர் பகுதிகளில் 1,000, கிராமப்புற பகுதிகளில் 500 உள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பெருநகர கிளைகளுக்கு 10,000, நகர்ப்புறத்துக்கு 5,000, புறநகர்ப்புறத்துக்கு 2,000, கிராம பகுதிகளில் 1,000 இருப்பு இருக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் வங்கியில் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு விதி தனித்துவமானது. வாடிக்கையாளர்கள் அனைத்து வகையான கிளைகளிலும் குறைந்தது 10,000 இருப்பை கணக்கில் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் வாடிக்கையாளர்கள் அபராதம் செலுத்த வேண்டும் அல்லது வாடிக்கையாளர்கள் 1 வருட காலத்திற்கு 50,000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையில் நிலையான வைப்பு தொகை வைத்திருந்தால் குறைந்தபட்ச இருப்பு விதியை பின்பற்ற வேண்டியதில்லை. அரசு வங்கிகளில் எஸ்பிஐ, கனரா வங்கி போன்ற வங்கிகள் சாதாரண சேமிப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தேவையில்லாமல் அது குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. பரோடா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ வங்கிகள் கணக்கு வகை மற்றும் கிளையை பொறுத்து 250 முதல் 2,000 வகை குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டும். தனியார் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு விதிகளை பின்பற்ற தவறினால் பெரிய அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும்.